இந்த காவிரி தாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் திருச்சி மாவட்டத்தில் எவ்வளவு மோசமான சூழலில் இருப்பதை ஒரு வீடியோவில் முதலிலே பார்க்கலாம். வளங்களையும் பெற்ற திருச்சி மாவட்டம் இன்று திமுகவின் உட்கட்சி பூசலாலும் அளவில்லா ஊழலாலும் சிதைந்திருக்கிறது. அதற்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணம். சமீபத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. இதில் ஒவ்வொரு பதவிக்கும் ரூபாய் 25 லட்சம் முதல் ரூபாய் 35 லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதில் 888 கோடி ரூபாய் போட வைத்து மிரட்டியதாக. இப்படி ஒரு புறம் என்றால், இன்னொரு பக்கம் பள்ளிகளில் வழங்கப்படும் உணவுகள் தரம் இல்லாமல் மாணவர்களின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கிறது. எங்களுக்கு இந்த சாப்பாடே வேணாம், டெய்லி புழு பூச்சி இருக்கு, நாங்க எப்பயுமே எடுத்து போட்டு தான் சாப்பிடுறோம். காவிரி ஆற்றுப்படுகையில் நடைபெறும் மணல் கொள்ளைகள் பற்றி விவசாயிகள் பலமுறை புகார்கள் அளித்தும் இந்த அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. விவசாயிகள் மீது காவிரி அன்பு காட்டினாலும் திமுக ஆட்சியாளர்கள் கருணை காட்டுவதில்லை. திமுக ஆட்சி இதோட ஒளிஞ்சிட்டா நல்லா இருக்கும், எல்லா விவசாயியும் நல்லா இருப்பாங்க. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. திருச்சியில் நேர்முக தேர்வுக்கு சென்ற பட்டதாரி பெண் எரித்து கொலை. திருச்சியில் பள்ளி விடுதி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த மருத்துவர் சாம்சன். திருச்சி அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காயமடைந்து கீழே விழுந்த நர்சை ஆசாமி பலாத்காரம் செய்தார். இதையெல்லாம் தடுக்க தனி கவனம் செலுத்த வேண்டிய அரசும் அமைச்சர்களும் கேள்விகளில் இருந்து தப்பிப்பதில்தான் தனி கவனம் செலுத்துகிறார்கள். திருச்சியில் 2 அமைச்சர்கள். இவர்கள் இருவருக்கும் யார் அதிகம் கமிஷன் அடிப்பது, யார் அதிகம் கொள்ளை அடிப்பது, யாரிடம் அதிக அதிகாரம் உள்ளது, புதிய திட்டம் ஒவ்வொன்றும் யாருடைய பேரில் திறப்பது என்பதில்தான் போட்டி. திருச்சி மாவட்டத்தை தொடர்ந்து சூறையாடும் திமுகவை இந்த முறை விரட்டி அடித்துவிட்டு திருச்சியின் வளர்ச்சியில் அக்கறை காட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உங்கள் ஆதரவை தாருங்கள்.